ஹலோ மக்களே, பொதுவாவே நம்ம பார்த்திருப்போம் 30 வயசு கடந்தவங்க எல்லாருமே உடல் எடையை குறைக்கிறதுக்காகவும், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்காகவும் தொடர்ந்து வாக்கிங் போவாங்க. ஆனா, அவங்க எப்படி தொப்பையும் தொந்தியுமா இருந்தாங்களோ அப்படியே தாங்க இருப்பாங்க. இதற்கு காரணம் என்னன்னா, அவங்க சாப்பிடக்கூடிய உணவு பழக்க முறையில செய்யக்கூடிய சில தப்புகள் தான். அது என்னன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல்ல இயற்கையான வாழ்க்கை முறை மற்றும் உடல்நல சார்ந்த வீடியோக்கள் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கேன். என்ன ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப அது என்னன்றத பார்த்துலாம். அதாவது பொதுவா எல்லாரும் எப்படி சாப்பிடுவோம்? அதுவும் மெயினா சவுத் இந்தியன்ஸ் வந்துட்டு காலையில இட்லி, தோசை, மதியானம் ஒரு தட்டு சோறு, குழம்பு, அப்புறம் நைட் இட்லி, தோசை. இது வந்து ஈஸிலி டைஜஸ்டபிள். இதுதான் வந்துட்டு ஆரோக்கியம். கறிலாம் சாப்பிட்டா உடம்பு வச்சிரும் அப்படின்ற ஒரு காமனான மித் இருக்குங்க. அது ரொம்பவே தப்பு. நம்மளுடைய உணவு வந்து எப்படி இருக்குன்னா, புரோட்டீன், ஃபைபர் அதிகமா, கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியா இப்படி சாப்பிட்டா தான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். இப்ப இதுதாங்க என்னுடைய லஞ்ச் பிளேட். அதாவது கார்போஹைட்ரேட்டுக்கு கொஞ்சோண்டு ஒரு கை அளவு சோறு, புரோட்டீனுக்கு சிக்கன், எக் எடுத்திருக்கேன், ஃபைபருக்கு குக்கம்பர். சோ காய்கறியும் எடுத்திருக்கணும் ஃபைபருக்காக. இப்படிதாங்க இருக்கணும் உங்க பிளேட். இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டு வாங்க. கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.